தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனை, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, நீரே தேவன், நீர் ஒருவரே ஜீவிக்கிற தேவன், மெய்யான தேவன். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வேறொன்ற பலப்பட கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுடைய தேவைகளுக்காக நம்ம மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, மெசேஜை தியானிப்பதற்கு முன்பாக இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள், இந்த ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள், உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோடு பப்ளிஷ் ஆகிருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்பலாம், இந்த ஊழியத்தை ஆதரிக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கவனிங்க, கர்த்தரிடத்தில் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. ஹல்லேலூயா. அதில் ஒரு முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய பொருளால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய பணத்தினால், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தினால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இது பைபிளில் போதிக்கப்படுகிற ஒரு முக்கியமான சத்தியம். கர்த்தரை கனம் பண்ணுறதுன்னா நம்ம எப்படி கனம் பண்ணுறது? நம்ம என்ன நேரில் போய் கர்த்தருக்கு பொன்னாடையாக போற்ற முடியும்? இல்லை, முடியாது இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? வேதம் என்ன போதிக்கிறதுனா, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஆதரிக்கும்போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நீங்கள் இப்போ ஒரு ஊழியத்தை விதைக்கும் போது என்ன சொல்கிறீங்க? கர்த்தாவே, நீர் எனக்கு முக்கியம், உம்முடைய வார்த்தை எனக்கு முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை மற்றவர்களை போய் அடைவதற்கு நான் என்னுடைய பங்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த விதமாக நீங்கள் கர்த்தரை உங்களுடைய பொருளால் கனம் பண்ணுறீங்க. அதோடைய விளைவு என்ன? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி விவசாயிகளாக இருந்தாங்க, இல்லைன்னா மீன் பிடிக்கிறவங்களாக இருந்தாங்க, இல்லை மெய்ப்பர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி, அக்ரேரியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் பாருங்கள், களஞ்சியம், இந்த ஆலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கிற இடம். களஞ்சியங்களில் தானியங்கள்லாம் சேர்த்து வைப்பாங்க, ஆலைகளில் திராட்சை ரசத்தை சேர்த்து வைப்பாங்க. அப்போ இங்கே இந்த களஞ்சியங்கள் இன்றைக்கி எதுக்கு ஒப்பாக இருக்குது? நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், லாக்கர்ஸ், நீங்கள் கையில் வச்சுருக்க பர்ஸு கூட உங்கள் வீட்டில் இருக்கிற லாக்கரில் இருந்து எல்லாம் பேங்க்கில் வச்சுருக்கிற லாக்கர் வரைக்கும் எல்லாமே என்னது? களஞ்சியங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கிறீங்களா பணம், இதெல்லாம் உங்களுடைய களஞ்சியங்களாக இருக்குது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன கனம் பண்ணினா, உன்னுடைய பொருளால் கனம் பண்ணினா, உன் களஞ்சியங்களை நான் பூரணமாய் நிரப்ப பண்ணுவேன். ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும், நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தில் விதைங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், உங்கள் களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுவார், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு பதிலாக தான் நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த டெக்ஸ்ட்டை முழுசாக வாசிச்சுட்டு மறுபடியும் அந்த கேள்விக்கு பதில் சொல்வோம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு
தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. நம்ம பழைய ஏற்பாடெல்லாம் பார்த்தோம்னா இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டது இல்லையா? அதனால் அவங்களத்தான் வேதம் பழைய ஏற்பாட்டில் மத்தியஸ்தன் சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரே மத்தியஸ்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே மத்தியஸ்தன் சொல்லும்போது ஏசப்பாவை குறித்து சொல்லலை, அங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்து தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்கிறார். ஹல்லேலூயா. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். ரைட்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர்கள் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்கள் இருக்குது, வாக்குத்தத்தத்தின் காலம் இருக்குது, நியாயப்பிரமாணத்தின் காலம் இருக்குது. ரெண்டுமே கர்த்தர் தான் கொடுத்தார். வாக்குத்தத்தத்தையும் அதே கர்த்தர் தான் கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தையும் அதே கர்த்தர் தான் கொடுத்தாரு. அப்போ ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ட் பண்ணுதா? ஒன்றுக்கு ஒன்று விரோதமா? கிடையவே கிடையாது. ஏன்னா கொடுத்தது ஒரே ஆள். சரி, அதுதான் இந்த பைபிளோட பெரிய அட்வான்டேஜ். ரைட்? கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன? நமக்கு ஒரே தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர். அவர் தான் ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் பேசியிருக்கிறார். த ஹோல் டெக்ஸ்ட் கேம் ஃப்ரம் ஒன் மைண்ட். வேறு ஆள்கிட்ட இருந்து வரும்போது தான் கான்ட்ரடிக்ஷன் வரும். வேறு ஆள்கிட்ட இருந்து வரும்போது தான் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அப்படின்றப்ப கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். ரைட்? இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? வித்தியாசங்கள் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டு கூட நிற்கும். ஆனால் ஒரே ஆளுக்கு பேசும்போது அவங்க தங்களுடைய திட்டம், தங்களுடைய எண்ணம், ஆலோசனையை தான் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு ஆள் தங்களை தானே கான்ட்ரடிக்ட் பண்ணுறது கிடையாது. குறிப்பாக வேணால் when that somebody is so wise, ரைட்? அவங்க பேசுகிற ஆள் ரொம்ப ஞானமுள்ளவராக இருக்கும்போது இட் இஸ் ஒன் த்ரெட் ஆஃப் டீச்சிங். ஒரே ஆள் ஒரே போதனையை ரைட் நமக்கு கொடுக்குறாரு. அதனால் அவர் தன்னைத்தானே எதிர்த்து நிற்பதில்லை. அவருடைய போதனைகள் ஒன்றோடு ஒன்று கிளாஷ் ஆகிறதில்லை. இட் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் ஆஃப் த சேம் பர்சன். ரைட்? படிப்படியாக அதிகமாக அந்த ஒரே தேவனை குறித்த வெளிப்பாடு தான் இந்த பைபிள். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் கான்ட்ரடிக்ஷன்லாம் இல்லை. ரைட்? அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். எது எப்படி சொல்லப்பட்டது, என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டது அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். ஒரு காலத்தில் நான் பைபிள் படிக்கும்போது ஒரு சில காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இது என்ன அங்கே இப்படி சொல்லியிருக்குது, இங்கே இப்படி சொல்லியிருக்குது, அப்போ பைபிளில் என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குதா, முரண்பாடுகள் இருக்குதா அப்படின்ற யோசனை எல்லாம் வந்துருக்குது. ஆனால் அப்போல்லாம் நான் என்கிட்ட என்ன சொல்லிக்குவேன்னா, தேவனுடைய வார்த்தை சத்தியம், அவருடைய வார்த்தை உண்மை. அவர் பாருங்கள், அவர் வார்த்தையில் கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தோன்ற காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஆக்சுவலாக கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. நமக்கு இன்னும் அதை குறித்த புரிந்து கொள்ளுதல் உண்டாகலை, அதுதான் அர்த்தம். வேறு அதனால் நான் அந்த மாதிரி எதையா பார்த்தேன்னா உடனே கர்த்தர்கிட்ட ஜெபிச்சிருவேன். கர்த்தாவே இதை குறித்து சொல்லிக் கொடுங்க, கர்த்தாவே இது வழங்கணும் கர்த்தாவே, ரைட் அப்படின்னு கேட்பேன். அவரும் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் கேளுங்க, உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் ஒரு பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி ஆமத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே தேவன் தான் பேசியிருக்கிறாரு. அதில் முரண்பாடுகள், தவறான காரியங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு விளங்காமல் வேணால் இருக்கலாமே தவிர அந்த மெசேஜில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் அந்த மாதிரி எதையா பார்த்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே சொல்லிக் கொடுங்க கர்த்தாவேன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்கும். பாருங்கள், இந்த நித்திய ஜீவன் என்பது ஆண்டவராகிய இயேசு மூலமாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஜீவன் உண்டாகணும்னா அதை பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கணும். மனுஷன் பலவீனமானவனாக இருக்கிறான், அவனுக்குள்ளே பாவ சுபாவம் இருக்குது, விழுந்து போன நிலைமையில் இருக்கிறான், அவனால் முழுமையாக கீழ்ப்படிய முடியாது. தேவ வார்த்தை பர்ஃபெக்ட், தேவர் வார்த்தை பரிசுத்தமானது, தேவ வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அதை கடைப்பிடிச்சா, பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சா நித்திய ஜீவன் உண்டாகும். ஆனால் என்ன பிரச்சனை என்ன, மனுஷனால் அதை பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்க முடியாது. அதனால தான் பாருங்கள், ஏசப்பாவை கர்த்தர் அனுப்பினார். ஏன்னா பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரே ஆள் ஏசப்பா. ரைட்? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே ஒரு மனுஷன் நீதிமானாக ஆக முடியும். வார்த்தையை முழுமையாக கடைப்பிடிச்சி பெர்ஃபெக்டாக வாழ்ந்து நான் நீதிமான்னு சொல்கிறேன்னு எவனாலையும் சொல்ல முடியாது. யாருமே கர்த்தர் முன்னாடி போய் நிற்க முடியாது. வேதம் அதை தெளிவாக நமக்கு போதிக்குது.
அதனால தான் நமக்கு எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து அவசியம். ரைட். 22 கவனி. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழே அடைத்து போட்டது. அடைத்து போட்டதுன்னா என்ன? பாவம் செய்யின்னு கர்த்தர் எழுதி வச்சாரா? இல்லை. அந்த கட்டளைகளுக்கு மீறினதுனால, வேதம் கொடுத்த அந்த கட்டளைகளை மீறினதுனால எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டாங்க. ஆனாலும் ஏன் அந்த பாயிண்டெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. 23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தில் நீதிமான்களாக்கப்படுவதற்கு, விசுவாசம்னா இங்கே என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசம். இயேசுக்கு என்னுடைய கர்த்தர், இயேசு என்னுடைய இரட்சகர், இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன், இயேசுவுடைய அந்த மீட்பின் கிரியையினால் நான் ரட்சிக்கப்படுகிறேன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன் இல்லையா? அந்த விசுவாசத்தை குறித்து இங்கே குறிப்பாக சொல்கிறார். இவ்விதமாக நாம் இயேசுவின் மீது வைக்கும் விசுவாசத்தில் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய், ஸ்கூல் மாஸ்டர் உபாத்தியார்னா டீச்சர் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நம்ம உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த நியாயப்பிரமாணம் ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு டியூட்டர், ஒரு ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி செயல்படுது. ரைட். இதைத்தான் நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். நியாயப்பிரமாணம் எப்படி ஸ்கூல் மாஸ்டராக நம்மளுக்கு செயல்படுது? இப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு அவசியம், தேவை அப்படின்னு எனக்கு விளங்கணும் இல்லையா? அது விளங்கணும்னா ஒரு சில போதனைகள் இருக்கணும். இப்போ பொதுவாக ஒரு ஆள்கிட்ட போய் உனக்கு இயேசு தேவை அப்படின்னு சொன்னால் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்பான் இல்லையா? இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குல்லப்பா, அந்த பிரச்சனையை தீர்ப்பார். ஒரு சிலர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நிமித்தம் கருத்துட்டு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. ரைட். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்போ என் பிரச்சனை என்ன, நான் பார்த்துக்கிறேன், நான் ஜமாளிச்சுக்கிறேன்ருவாங்க. ரைட். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த வியாதி கர்த்தரும் வியாதியை குணமாக்குவார்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அதுவும் கர்த்தர் செய்வார். ரைட். இதெல்லாம் தப்பு கிடையாது, இப்போ தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவான், சரி நான் டாக்டர்கிட்ட போய்க்கிறேன்னுவான். ரைட். இல்லை ஒரு சிலர் என்ன சொல்லுவான், எனக்கு எல்லாம் இருக்குதுப்பா, கையில் காசு இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன், ரைட், நல்ல குடும்பம் இருக்குது, எனக்கு உங்கள் ஆண்டவர் வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி எல்லாம் இருக்குதுன்றான். இப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? ரைட். அப்போ அவனுக்கெலாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ரைட். மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ரைட். இப்போ அநேகம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு பிரச்சனை நிமித்தம் கர்த்தர்கிட்ட வராங்க, கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்கிறார், கர்த்தருடைய அந்த வல்லமை, அந்த அன்பு இதெல்லாம் பார்த்துட்டு ரசிக்கப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. ரைட். அது ஒரு விதம். ஆனால் ரசிக்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த காரியங்கள்லாம் தெரியணும். இயேசு எனக்கு ஏன் அவசியம் அப்படின்னு தெரியணும். ரைட். இப்போ பாருங்கள், ஒரு சிலர் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இடம் வெறும் பிரச்சனையை தீர்க்கிறதுனால மட்டும்தான் அப்படின்னா, நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகச்சு வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன இயேசு விட்டுட்டு ஓடிடுவீங்களா? பிரச்சனைனால இயேசுவை விட்டுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த பிரச்சனை, இவ்வளோ எதிர்ப்பு, அதனால் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இயேசு ஏன் எனக்கு எதுக்கு அவசியம் அப்படின்னு தெரியணும் ஒரு மனுஷனுக்கு. ரைட். அது போதிக்கப்பட வேண்டும். பைபிள் அதை போதிக்குது. நம்ம கற்றுக்கணும். இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் கூட ஒரு பிரச்சனையிலேருந்து கர்த்தர் கொடுத்த விடுதலைனால அவர் தான் மெய்யான தேவன் நம்பி ரட்சிக்கப்படுறோம். ரைட். அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் நல்லது தான், செய்யணும். ரைட். ஆனால் அதோடு நின்றக்கூடாது. ரைட். எனக்கு இயேசு ஏன் அவசியம், இயேசுனால் எனக்கு என்ன உண்டாயிருக்குது, இந்த பைபிள் என்னை இயேசுகிட்ட எப்படி வழி நடத்துது, பழைய ஏற்பாடு குறிப்பாக எப்படி இயேசுவிடத்தில் என்னை வழி நடத்துது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், முக்கியம். ஹல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை கவனிப்போம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பைபிள் ஒரு தேவனை போதிக்கிறது, சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவன். ரைட். அதை போன மெசேஜஸில் பார்த்தோம். பாருங்கள், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையின் சகல தேவைகளையும் சந்திக்கக்கூடியவர், சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர். என்னன்னாலும் கர்த்தரால் அதை தீர்க்க முடியும், சால்வ் பண்ண முடியும், உதவி பண்ண முடியும். அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி,
இயற்கையான காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா தேவையும் இந்த ஒரே தேவனை பூர்த்தி செய்ய முடியும். ரைட்? அதனால தான் நம்ம சொல்கிறோம், கர்த்தாவே இயேசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இல்லை நம்ம தமிழில் ஒரு பாட்டெல்லாம் இருக்குது, யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் நீர் மாத்திரம் போதும்னா, இந்த ஒரே தேவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதனால தான் நீர் மாத்திரம் போதும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பழங்காலத்தில் மற்ற அந்த ரிலிஜன்ஸ்லாம் பார்த்தா அவங்களால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்கள், அவங்களுக்கு அவங்களுடைய தெய்வங்கள்லாம் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு வளம் இருக்கும். ரைட்? அந்த தெய்வங்கள்லாம் ஆல்மைட்டி கிடையாது. ரைட்? அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு வளம் இருக்கும். அதனால் அதை தேடும்போது, அந்த தெய்வத்தை அவங்க தேடும்போது அந்த காரியத்தில் அவங்களுக்கு பலன் உண்டாகும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ரைட்? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஒரே தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், இவர் உன் வாழ்க்கையின் சகலத்தையும் பார்த்து கொள்வார். ரைட்? அதான் போதனை. அடுத்து என்ன பார்த்தோம்? இந்த ஒரு தேவன் தன்னுடைய வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ரைட்? இவர் தன்னுடைய சித்தத்தை, விருப்பத்தை, கட்டளைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன் காட், ஒன் லா. ரைட்? எது சரி, எது தப்பு, எது நன்மை, எது தீமை, எது ஆசீர்வாதம், எது சாபம், எது ஜீவனை உண்டாக்கும், எது மரணத்தை உண்டாக்கும், பிசாசுனா எது, ரைட், இரட்சகர் யார் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் தெளிவாக நமக்கு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக போதிக்கிறார். ரைட்? அந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வை கட்டுவதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது, ஃபவுண்டேஷனாக இருக்குது. ரைட்? அப்போ இதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். இதெல்லாம் பைபிள் போதிக்கிற சத்தியம். இதை குறித்து தான் போன 2 வாரம் பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான சத்தியம். இது எல்லாமே பாருங்கள், இயேசுவுக்கு நேராக நம்ம வழி நடத்துகிற போதனைகள். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு இருக்குது. இதை நான் விளக்கி சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து இதன் மூலமாக எப்படி வேதம் நம்மை இயேசுகிட்ட வழி நடத்துதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி 3வது காரியம், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன், மனுக்குலம் மொத்தத்தையும் உருவாக்கின தேவன் தன்னுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அதே தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். கர்த்தரை குறித்த இந்த வெளிச்சத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் இயேசுவை மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். மெஸ்ஸியா வருவதற்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, இந்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் உருவாக்கின தேவன் தன்னுடைய வார்த்தையை, சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே தேவன் இப்போ நியாயாதிபதியாக இருக்கிறார். எதுக்கு நியாயாதிபதியாக இருக்கிறாரு? நன்மை செய்யும்போது அந்த நன்மைக்கேற்ற தக்க பலன், அதே மாதிரி தீமை செய்யும்போது அந்த தீமைக்கு தக்க அந்த நியாய தீர்ப்பு. ரைட்? இது ரெண்டையுமே கொண்டு வருகிறவராக இருக்கிறார் நியாயாதிபதி. அல்லேலூயா. நியாயாதிபதினா இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜு. ரைட்? இப்போ நம்ம ஒரு கோர்ட்டில் எல்லாம் ஜட்ஜு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ கோர்ட்டில் பல லெவல்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது லோக்கலில், அப்புறம் ஹை கோர்ட் இருக்குது, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அந்தந்த லொக்காலிட்டியில் அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே அதிகாரம், ஹை கோர்ட்னால் அந்த மாநிலத்தில் அதிகாரம், சுப்ரீம் கோர்ட்னால் தேசம் முழுவதும் அதிகாரம். ஆனால் இவங்க எல்லாமே பயன்படுத்துகிறது ஒரே ஒரு சட்டம், நம்முடைய தேசத்தில் எல்லாருக்கும் பொதுவான அந்த சட்டம் இல்லையா? த லா ஆஃப் த லேண்ட். அதைத்தான் பயன்படுத்துவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் அதை தான் பயன்படுத்துவாங்க, ஹை கோர்ட்லேயும் அதே தான் பயன்படுத்துவாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் அதே சட்டத்தை தான் பயன்படுத்துவாங்க. சட்டம் ஒன்று தான். இப்போ கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லார் மீதும் சர்வ லோகத்துக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஆதியாகமத்திலே நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கப்படுகிறது. ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்வது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஏன்னா இது புரிஞ்சால் தான் அப்புறம் உங்களுக்கு கிறிஸ்து ஏன் தேவைன்றது வழங்கும். ஒரே கர்த்தர், ஒரே நியாயப்புறம், ஒரே சட்டம், லா, வேர்டு, ரைட், ஒரே நியாயாதிபதி, இதெல்லாம் புரிஞ்சால் தான் ஒரே இரட்சகர் உங்களுக்கு வழங்கும்.
இதெல்லாம் புரியலைன்னா ஒரே இரட்சகர் ஏன்னு விளங்காது. நான் அதை பின்னாடி எடுத்து சொல்கிறேன். ரைட், இப்போதைக்கு இந்த நியாயாதிபதி பாயிண்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் இறங்கி வர்றார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நியாயம் தீர்ப்பதற்கு. சோதோம் கொமோராவுடைய பாவம் பரலோகத்தை எட்டினது அப்படின்னு வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது அதனால் கர்த்தர் இறங்கி வர்றார். அதை அவரே சொல்கிறார். 20ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரியதாக இருப்பதினாலும் அவைகளின் பாகம் மிக கொடிதாக இருப்பதினாலும் நான் இறங்கிப்போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ரைட், பார்க்க வந்திருக்கிறார். அவன் செஞ்சுருக்கிறத பார்த்து நிதானித்து அதுக்கு ஏற்ற விதத்தில் நியாயம் தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார். ரைட், அப்போ ஆபிரகாம் கர்த்தர் முன்பாக நிற்கிறார். ரைட், நின்று அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்களேன். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். கர்த்தருக்கு ஒரு பேர் சொல்கிறான் பாருங்களேன். என்ன பேர்? சர்வலோக நியாயாதிபதி. ரைட், சர்வலோக நியாயாதிபதி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கூட நம்ம இந்தியாவில் மட்டும்தாங்க, நம்ம ஊர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம தேசத்தில் மட்டும்தான் அதிகாரம். ரைட், ஆனால் கர்த்தர் மோஸ்ட் ஹை, உன்னதர். ரைட், அவர் தான் வானங்களுக்கு மேலாக சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கிறவர். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் தான் மனுஷனையும் உண்டாக்கினவர். அது மட்டுமல்ல, மனுஷனுக்கு மீட்பையும் அவர் தான் உண்டு பண்ணியிருக்கிறார். அவருக்கு நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்புகள் 2 விதத்தில் வெளிப்படுது. ஒன்று, இந்த பூமியிலே ஒரு மனுஷன் செஞ்சதுக்கான விளைவுகள் உண்டாகுது. ரைட், கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம் சோதோம் கொமோரால. அவங்க பூமியில் இங்கே செஞ்சதுக்கு பூமியில் அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகுது. இது ஒரு விதமான நியாய தீர்ப்பு. இன்னொரு வகையான நியாய தீர்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா நித்தியத்தை குறித்த நியாய தீர்ப்பு. ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த பூமியில் விதைச்சதை அறுப்போம்னு சொல்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த விளைச்சல் மீது நியாயாதிபதி கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ அந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இப்போ டீட்டெயிலாக போக வேண்டாம். ஆனால் இன்னொரு நியாய தீர்ப்பு இருக்குது. அது நித்தியத்தை குறித்த நியாய தீர்ப்பு. ஒரு மனுஷன் இந்த வாழ்க்கையில் செய்த காரியங்கள் ரைட், அதுக்கு கர்த்தருக்கு முன்பாக நின்று கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலும் கணக்கு கேட்குறார். அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். இதை வேதம் போதிக்குது. அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். ரைட், இப்போ இது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம். இந்த சத்தியம் நமக்கு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. நான் மற்ற இடத்துல இருந்து உங்களுக்கு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். இதுக்கும் ஏசபாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இல்லை, கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே வாசிப்போம். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். பாருங்கள், கர்த்தர் இறங்கி வர்றாரு இல்லையா? ஏதேன் தோட்டத்துக்கு எப்பொழுதும் போல் வர்றாரு. இங்கே ஆதாம் ஆல்ரெடி பாவம் செஞ்சுட்டாங்க இல்லையா? ஏவாளும் ஆதாமும் பாவம் செஞ்சுருக்குறாங்க. இப்போ 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஆதாமை கூப்பிட்றாரு. 10லேருந்தே வாசிப்போம். 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? கேள்வி கேட்குறாரு பாருங்களேன். ரைட், ஒரு காரியம் சொல்கிறான். ஆனால் இப்போ கர்த்தர் கேள்வி கேட்குறாரு. ஏன், எதுக்கு பண்ண, ஏன் பண்ண? ஹல்லேலூயா. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்தனே, அந்த கட்டளையை மீறினியா நீ? இதுதான் பாவம். கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவது தான் பாவம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் செயல்படுவது தான் பாவம்.
11ஆம் வசனம். அப்பொழுது அவர் 12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஆதாம் பாருங்கள், இப்போ நம்மளை மாதிரி தான் அவரும் வேலை பார்க்குறாரு, ரைட்? நம்ம பண்ண தப்புக்கு நம்ம இன்னொரு ஆள் மேலே குற்றம் சொல்கிறோம் இல்லையா, பழியை சுமத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவரும் பண்ணுறாரு. அவர் பண்ண பாவத்துக்கு ஏவாள் மேலே பழி சொல்கிறார். நான் பாருங்கள், ஏவாளுக்கு இதில் பங்கு இருக்குது. ஏவாள் ஏமாற்றப்படுகிறாள், அந்த கனியை சாப்பிட்றா, எடுத்துகிட்டு வந்து ஆதாமுக்கு அவள் தான் கொடுக்குறா. அதனால் நிச்சயமாக அவளுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர்கிட்ட நம்ம என்றைக்குமே எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க முடியாது. பண்ணதுக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். அவர் இப்போது நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார்னா அதை செஞ்சோமா செய்யலையான்றதுக்கு அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். எக்ஸ்கியூஸ்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. இவன் இங்கே ஆதாம் அந்த பொண்ணு கொடுத்துச்சு சாப்பிட்டேன், நீர் தானே கொடுத்தீர் அந்த பொண்ணு, இன்டைரக்டாக கர்த்தர் மேலே பழி போடுறான். அப்போ பாருங்கள், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஏன் இப்படி செஞ்ச? அங்கேயும் ரீசன் கேட்குறாரு. சி, அக்கௌண்டபிலிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சிங் இன் த பைபிள். நம்ம ஒவ்வொருத்தரும் அக்கௌண்டபிள். நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம். அல்லேலூயா. ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஒத்துக்கிறா, நான் சாப்பிட்டேன், ஆனால் அந்த பிசாசு என்னை ஏமாத்திருச்சு, நான் ஏமாந்து போய் தின்னுட்டேன் அப்படின்றா. ரைட்? அல்லேலூயா. இப்போ கர்த்தர் பாருங்கள், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால். இங்கே சர்ப்பம் இந்த இடத்துல கர்த்தர் பிசாசிட்ட பேசலை. இது ஆக்சுவலாக சர்ப்பம், பாம்பு, மிருகம் இல்லையா? நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு, அங்கே கர்த்தரை சொல்கிறாரு இல்லையா, சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறோம், பாம்பெல்லாம் இப்படி தான் வாழுது இல்லையா, வயிற்றில் தான் ஊந்து போகுது, ரைட்? மண்ணை தின்ற நிலமையில தான் இருக்குது அது இல்லையா? அப்போ இங்கே கர்த்தர் அந்த பாம்பை கூட பாம்பு மேலே அந்த நியாய தீர்ப்பை பேசுகிறார். கவனிங்க, இங்கே கர்த்தர் எல்லாரையும் எல்லார்ட்டையுமே கேள்வி கேட்குறார். ஒவ்வொருத்தருடைய காரியத்துக்கும் ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த வசனம் பாருங்கள், பிசாசிட்ட பேசுகிறார். 15ஆம் வசனம் கர்த்தர் பாம்பிட்ட பேசலை, பிசாசிட்ட பேசுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அதாவது ஏசப்பா பிசாசின் தலையை நசுக்குவார்னு இங்கே தான் மெஸ்ஸியாவை குறித்து முத அறிவிக்கிறார். இது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாருங்களேன். மெஸ்ஸியாவை குறித்த முதல் அறிவிப்பு அந்த நியாய தீர்ப்பின் போது தான் வெளிப்பட்டுச்சு. அதில் ஒரு டீச்சிங் இருக்குது. என்ன டீச்சிங்? நாம் நியாய தீர்க்கப்படக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்பி தான் இயேசுவை அனுப்பினார். ஏன்னா மனுஷனுடைய பாவத்துக்கு நியாயமாக அவன் எங்கே போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். அதனால தான் கர்த்தர் மனுஷன் நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இயேசுவை இங்கேயே வாக்கு பண்ணுறாரு. புரியுதா? அல்லேலூயா. இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க, முக்கியம். அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஓகே, 14. ஓகே, 15 போயிடுவோம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். முதல்ல பாம்பு மேலே கர்த்தர் நியாய தீர்ப்பை பேசுகிறாரு, பார்க்குறோம். அடுத்து பிசாசு மேலே நியாய தீர்ப்பை பேசுகிறாரு, அதையும் பார்க்குறோம். இங்கே 16 ஸ்திரீ, அதாவது ஏவாள் மீது நியாய தீர்ப்பை பேசுகிறார். அடுத்து ஆதாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருந்தாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அப்போ கவனிங்க, இது ஆதாம் மீது பேசப்பட்ட நியாய தீர்ப்பு. இங்கே நமக்கு ஒரு பிரின்சிபல் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாருமே அவர் முன்னாடி நிற்கணும். யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது.
பாம்பாக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பாருங்கள், பிசாசு மீது ஆல்ரெடி நியாய தீர்ப்பு பேசப்பட்டாயிற்று என்று ஏசப்பாவே போதுகிறார். பிசாசு ஆல்ரெடி கர்த்தர் நியாயம் தீர்ந்துட்டார். அவன் நரகத்துக்கு தான் போகிறான். இப்போ கேள்வி என்னென்னா, மனுஷர்கள் அவன் கூட சேர்ந்து போகிறாங்களா, இல்லை ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டு பரலோகத்துக்கு வரப்போகிறாங்களா? இதுதான் கேள்வி. பிசாசுன் மீது நியாய தீர்ப்பு பேசப்பட்டிருக்குது, ஏசப்பா மீது நியாய தீர்ப்பு பேசப்பட்டுச்சு. ஏசப்பா பாவமே செய்யலை, அவர் நன்மை மட்டும்தான் செஞ்சுருக்கிறார், கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் பர்ஃபெக்டாக. அதனால தான் பாருங்கள், அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டு அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. அவர் நன்மை செய்ததுனால அவருக்கு அந்த உயர்வு, ரைட், அந்த பரலோகம், அந்த பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கும் அந்த அதிகாரமான இடம், எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமம், அது ஏசப்பா மேலே பேசப்பட்ட நியாய தீர்ப்பு. இங்கே பிசாசு மீது பேசப்பட்ட நியாய தீர்ப்பு. பிசாசு கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணான், ரைட். அதனால் அவன் மேலே கர்த்தர் நியாய தீர்ப்பு பேசி அவனை நரகத்துக்கு பாத்திரவனாக நியாயம் தீர்த்துட்டார் ஆல்ரெடி. வேதம் போதிக்கிறது, பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணின நரகம். நரகம் மனுஷனுக்காக உண்டு பண்ணப்பட்டது கிடையாது, அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டு பண்ணப்பட்ட இடம். இப்போ மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிசாசை சூஸ் பண்ணுறாங்க பை டிஃபால்ட். அதனால் பிசாசு எங்கே போகிறானோ அவங்க கூட சேர்ந்து அங்கே தான் போகிறாங்க. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த நியாய தீர்ப்பு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இது புரியலன்னா உங்களுக்கு கிறிஸ்தவம் வழங்காது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த மைண்டே இல்லை. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அவங்க அப்படி வாயை திறந்து அப்படி சொல்லாட்டினாலும் அவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்திங்கனாலே நீங்கள் தெரியும், இவங்க இதெல்லாம் ஆழமாக நம்பலை அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியும். புரியுதா? ஆனால் பைபிள் என்ன போதிக்குது, ஆதி ஆகமத்திலிருந்தே ஒரு கர்த்தரை குறித்த ஒரு பயபக்தியோடு நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நான் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பயபக்தியோடு வாழ வேண்டும் என்பது மனிதனுக்கு கர்த்தர் போதிக்கிற ஒரு முக்கியமான போதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே மட்டும் இல்லை, அடுத்து நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். பிரசங்கி கடைசி அதிகாரம் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். இங்கே அவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாரு. சாலமன் பண்ணி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கன்க்ளூஷன் இங்கே சொல்கிறாரு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, ரிசர்ச்சோட முடிவு என்ன? அவர் போய் இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணார்ல, அதோட முடிவு என்ன, ரைட்? அதனால் அவர் கற்றுக்கொண்டது என்ன? அதனால் நம்ம தெரிந்து கொள்கிற காரியம் என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கர்த்தருக்கு பயந்து, அவருக்கு பயந்துனா என்ன அர்த்தம்? நான் கர்த்தர் என்னை உருவாக்கியிருக்கிறார், என்னை படைச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு இந்த கட்டளையில் கொடுத்துருக்கிறாரு, அவருடைய பாதையில் நான் நடக்கணும், அவருடைய வழிமுறைகளை நான் பின்பற்ற வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம். இது எல்லா மனுஷர் மேலும், சொல்லுங்கள், எல்லா மனுஷர் மேலும், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. 14ஆம் வசனத்தை கவனிங்க. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் சரி நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த எண்ணம் மனுஷனுக்கு இருக்கணும். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க போகிறேன், நான் கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த யோசனை மனுஷனுக்கு கட்டாயம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் சரி, வெளியில் இருக்கிறவனுக்கும் சரி, 2 பேருக்குமே இந்த 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 நியாய தீர்ப்பு இந்த குறித்த எண்ணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து கவனிங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷம் போங்க, 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். இங்கே வேதம் நமக்கு என்ன போதிக்குதுன்னு பாருங்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே
கர்த்தர் வந்து அந்த வெள்ளை சிங்காசனத்தில் வந்து அமர்வார். ரைட், இந்த ஒயிட் த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்போது இங்கே வந்து கர்த்தர் அமர்ந்து நியாயம் தீர்க்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ரைட், ஒரு 10ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம் குத்து மதிப்பா. ஹல்லேலூயா. மேலும் அவர்கள், ஓகே அது வேண்டாம், சரி 11லேருந்து வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேலே வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இங்கே மறுபடியும் பாருங்கள், இங்கே போதிக்கப்படுகிற காரியம் என்ன? இந்த நியாயம் தீர்க்க போகிற இந்த கர்த்தர் வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆல்ஃபாவும் ஒமேகாவும் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் தான் ஆரம்பித்தது, கர்த்தர் தான் முடிவுக்கு கொண்டு வர போகிறார் எல்லாத்தையுமே. மனுஷனுடைய இந்த யுகம் ப்ளஸ் அந்த வானம் பூமி இந்த காலகட்டம் எல்லாத்துக்குமே கர்த்தர் வந்து முடிவு எல்லாத்துக்குமே முடிவு கொண்டு வர போகிறார். ரைட், அதுக்கப்புறம் ஒரு புது ஆரம்பத்தை மனுஷனுக்கு வச்சுருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு. ஹல்லேலூயா. சரி, அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வானமும் பூமியும் அகன்று போயினா அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மறுபடியும் பார்க்குறோம், சர்வ லோகத்தின் நியாயாதிபதி. பாருங்கள், இந்த ஆதியாமத்தில் பார்க்குறோம், சோதோம் கொமோராவின் மக்கள் வந்து ஆபிரகாமின் தேவனை வழிபடலை, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை வழிபடலை. அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனியாக தெய்வங்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பாவத்துக்கு யார்கிட்ட கணக்கு கொடுத்தாங்க? ஆபிரகாமின் தேவன்கிட்ட. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் அதுக்கு அவங்க செய்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வராரு. இப்போ எகிப்து பாருங்கள், எகிப்துடைய தெய்வம் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கிடையாது. எகிப்து மக்கள் அவங்களுக்குன்னு தனித்தனி தெய்வங்களை வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்த அந்த பாவத்துக்கு யார் நியாய தீர்ப்பு கொண்டு வந்தா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன். அவர் தான் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். பார்வோனாக இருக்கட்டும், பூமியிலே ரொம்ப வல்லமையுள்ள தேசமாக இருக்கட்டும், எந்த பட்டணத்து ஆளாக இருக்கட்டும், இந்த பூமியில் எந்த பகுதியில் வசிக்கிற மனிதனாக இருக்கட்டும், எல்லாருமே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். உங்களுக்கு அந்த வெளிச்சம் இருக்குதோ இல்லையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். புரியுதா? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், எல்லாரும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கிரியைகளை நம்ம என்ன செய்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு. ஆனால் இங்கே இன்னொரு பாயிண்ட்டை பார்க்குறோம். இப்போ 15ஆம் வசனத்தை பாருங்கள். இல்லை, இப்போ சேர்த்தே வாசிப்பேன், எல்லாமே நல்லா தான். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ரைட், அவங்கவுங்க செஞ்சதுக்கு தக்க பலன் கொடுக்கப்படுகிறது, நியாய தீர்ப்பு. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. ரைட், இது 2ஆம் மரணம். இதுதான் ஆவிக்குரிய மரணம். இயற்கையாக நம்ம ஒரு மரணம் மறிக்கிறோம், அது வந்து முதல் மரணம். 2ஆம் மரணம் வந்து இந்த ஆவிக்குரிய மரணம், நரகத்தில் தூக்கி போடப்படுறாங்க பாருங்க, அதுதான் 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனும் அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் வரணும்னா அவன் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். நியாய தீர்ப்புக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் தெரியுதா? கர்த்தர் நியாயாதிபதியாக இருப்பதனால தான் பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால தான் பாவத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. ஏன்னா அவர் வந்து நியாயாதிபதி, அதான் அவருடைய சுபாவம். அவர் நியாயாதிபதி, நியாயம் செய்கிறவர். அதனால தான் பாருங்கள், பாவத்துக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, இந்த பூமியில் நியாய தீர்ப்பு இருக்குது, அதை தவிர்த்து நித்திய நியாய தீர்ப்பு இருக்குது.
இப்போ மனுஷன் பாவத்திலேருந்து தப்பிக்கணும்னா, பாவத்தின் விளைவாகிய நரகத்துக்கு தப்பிக்கணும்னா அவனுக்கு இரட்சகர் தேவை. இரட்சகர் தேவை. அதுக்கு தான் ஒரே இரட்சகர் அனுப்பப்படுகிறார். இப்போ ஒரே தேவன் பார்த்தோம், ஒரே சட்டம்ன்றதை பார்த்தோம், ஒரே நியாயாதிபதின்றதை பார்த்தோம். அடுத்து ஒரே இரட்சகர், ஒரே இரட்சகர் அதை பார்க்க போகிறோம். நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால தான் இரட்சகர் தேவை. நியாய தீர்ப்பு இல்லைன்னா இரட்சகர் அவசியம் கிடையாது. இப்போ பாவத்துக்கு விளைவு இல்லை, பாவத்துக்கு கான்சிக்வன்சஸ் இல்லை அப்படின்னா இரட்சகர் தேவை கிடையாது. என்னன்னாலும் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா இரட்சகர் அவசியம் கிடையாதுல்ல. கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கொடுத்த சட்டம்னு ஒன்று இருக்குது, அதை மீறது பாவம், பாவத்துக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் இரட்சகர் தேவை. இந்த முதல் 4 காரியங்கள் இல்லைன்னா இரட்சகர் தேவையே கிடையாது. இப்போ நான் பண்ணுற காரியங்களுக்கு கான்சிக்வன்ஸே கிடையாது, அதுக்கு விளைவுகளே கிடையாது அப்படின்னா எனக்கு இரட்சகர் தேவையே கிடையாதுங்க. புரியுதா? இயேசு வர வேண்டியது ஏன் அவசியமாக இருந்துச்சுன்னா, மனுஷன் பாவம் செஞ்சுருக்கிறான், அதுக்கான நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு இருப்பதனால மனுஷன் நியாய தீர்ப்புக்கு தப்பணும்னா அவனுக்கு இரட்சகர் தேவை. சுவிசேஷத்தில் இது ஒரு முக்கிய பங்காக இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை காமிக்கிறேன். சில பேருக்கு இது விளங்குறதில்ல, அவங்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மனுஷர்களுடைய கருத்துகள் இருக்குது, அப்புறம் பைபிளோட போதனைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யோவான் 16 கவனிங்க. இங்கே ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு போதிக்கும் போது இப்படி சொல்லுகிறார். 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? உண்மையை. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பாருங்கள், ஆவியானவர் யார்கிட்ட அனுப்பப்படுகிறார்? சீஷர்கள்ட்ட. இயேசுவை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனத்திட்ட அனுப்பப்படுகிறார். அதாவது உங்கள் மேலே, என் மேலே ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். அவர் என்ன பண்ணுறாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் யார் மூலமாக செயல்படுறாரு? டைரக்டாக கன்விக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், அதையும் கர்த்தர் செய்கிறார். இன்னொன்று, நம்ம மூலமாகவும் அவர் செயல்படுகிறார். ஏன்னா ஏசப்பா என்ன சொன்னார்? உங்களிடத்திற்கு அனுப்புவேன் தான் சொன்னார். சொல்லிட்டு தான் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரை கண்டித்து? விசுவாசியே இல்லை. இது விசுவாசிட்ட பேசப்பட்ட வாசனமே கிடையாது. அது இப்படி சொல்லணும். இந்த காரியங்கள், இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொன்னது உலகத்துக்கு, அவ்விசுவாசிகளுக்கு, இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. இது விசுவாசிக்கு சொல்லப்பட்ட காரியம் கிடையாது. அடுத்து கவனிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால, எவர்கள்? இந்த உலகத்தார். புரியுதா? அவர்கள்லாம் இங்கே யாரை சொல்கிறாரு? இந்த உலகத்தைச் சேர்ந்தவர்கள், அவ்விசுவாசிகள். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே, பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அங்கே கண்டித்து உணர்த்துவான்னு பொதுவாக சொல்லிட்டாரு. அடுத்த 3 வசனத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. உலகத்திட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரு? இயேசுவனை ஏற்றுக்கொள்ளலை, அதனால் நீ இன்னும் பாவத்தில் தான் இருக்க. நீ பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படணும்னா உனக்கு இயேசு தேவை. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நீதிமான் ஆக முடியும். உன் சொந்த கிரியைனால. இப்போ நிறைய பேர் புண்ணியம் செஞ்சால் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. புண்ணியம் மட்டும் பத்தாது, இயேசு வேணும். இயேசுவால் மூலமாக மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவே வழி. ஹல்லேலூயா. புரியுதா? அதனால் பாருங்கள், ஒரு சிலர் நீதிமான் தங்களுடைய சொந்த கிரியையினால் நீதிமான் ஆகிடலாம். கர்த்தர் முன்னாடி நின்று நான் நீதிமான் சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லவன்,
நான் வல்லவன் அப்படின்லாம் கர்த்தர் முன்னாடி ஒன்றும் சொல்லவே முடியாது. இப்போ நல்லா இந்த பெருசாக பீத்திக்கிறவங்களாம் கர்த்தர் முன்னாடி போய் நின்னா வாய் அடைச்சி போய் உக்காந்துருப்பேன். புரியுதா? ஹல்லேலூயா. 10வது வசனத்தை கவனிங்க. நீங்கள் இனி காணாது 11. இந்த 3வது பாயிண்ட்டு தான். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனால பிசாசு மேலே கர்த்தர் ஆல்ரெடி நியாய தீர்ப்பை பேசிட்டார். அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த பிசாசுக்கு அடியில் இருக்கிற எல்லாருமே அதே நியாய தீர்ப்பை தான் அடைய போகிறாங்க. இதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். கர்த்தர் யெரொபெயாமுடைய பாவத்தின் மேலே நியாய தீர்ப்பு பேசுகிறார். யெரொபெயாம் தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தரை வழிபடாமல் திசை திருப்பி விக்கிரகங்களை வழிபடும்படி தான்லையும் அப்புறம் பெத்தேல்லையும் ரைட் ஒரு ஆட்டுக்குட்டியோட சிலையை ஏற்படுத்தி இதுதான் உன்னை விடுவித்த தெய்வம், உங்களுடைய தெய்வம்னு சொல்லி தவறாக போதிச்சு திசை திருப்பிடுறான். அவன் மேலும் அவன் குடும்பத்து மேலும் ஒரு நியாய தீர்ப்பு பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இஸ்ரவேலில் வந்த ராஜாக்கள் எல்லாருமே அதே பாவத்தில் தொடர்ந்து நடக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, யாரெல்லாம் அந்த யெரொபெயாமுடைய அந்த பாதையில் நடந்தாங்களோ, அந்த பாவத்தை ஃபாலோ பண்ணாங்களோ, அவங்க அந்த ராஜாக்கள் மேலெல்லாம் அவங்க குடும்பத்தார் மேலெல்லாம் அதே சேம் நியாய தீர்ப்பு வருது. புரியுதா? அப்போ பிசாசை போலவே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது அவன் மேலே பேசப்பட்ட அதே நியாய தீர்ப்பு தான் அவனுடைய ராஜ்யத்துக்கு அடியில் இருக்கிற மக்கள் மீதும் வருது. அவன் எங்கே போகிறானோ அங்கே தான் இவங்களும் போவாங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு. இயேசு இல்லைன்னா இதிலேருந்து தப்பவே முடியாது. ஒரே பரிகாரம் இயேசு, ஒரே வழி இயேசு. புரியுதா? இது கர்த்தர் நியாயாதிபதியாக இருக்கிறதுனால தான் இதெல்லாமே. கிறிஸ்தவர்களை நான் உங்களுக்கு நல்லா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை மைண்டுக்குள்ளே வச்சுருக்கணும். ஏன்னா உலகத்தான் மட்டும் கணக்கு கொடுக்குறது இல்லை, கிறிஸ்தவனும் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்னு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 14 இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறார். சரி, அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். கிறிஸ்தவர்கள் கூட இந்த இதே நினைப்போட தான் வாழணும். அந்த பாயிண்ட்டை காமிக்கிறது நல்லது. ரைட். ரோமர் 14 இங்கே நம்ம பார்க்குறோம். 12ஆம் வசனத்தை பாருங்கள். 11. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். என்னது முழங்கால் யாவும்? சொல்லுங்கள். முழங்கால் யாவும். நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நம்மில் இங்கே இது கிறிஸ்தவருக்கு எழுதப்பட்டது. மேலே சொல்லப்பட்ட வசனம் எல்லாருக்குமே பொருந்தும். 11 உலகத்தானுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும். 12 அவர் குறிப்பாக கிறிஸ்தவர்களை குறித்து சொல்கிறார். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ரைட். 2 கொரிந்தியர் போங்க. 2 கொரிந்தியர் 5:10 இங்கே பாருங்களேன். 8 வாசிப்போம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ரைட். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறார்களாம். யாரா? பவுல் அப்போஸ்தலன், அவர் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும். ரைட். ஏன்? 10ஆம் வசனத்தை கவனிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ரைட். கிறிஸ்தவனுக்கு ஒரு சேஃப்டி என்னென்னா, அவன் பரலோகம் போகிறான், ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால. இப்போ உலகத்தானுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இயேசுவை ஏற்றுக்கலைன்னா நரகம். அதான் பெரிய டிஃப்ரென்ஸ். அது ஒன்று தான் பெரிய டிஃப்ரென்ஸ். மற்றபடி உலகத்தானும் தன்னுடைய கிரியைகளுக்கு கணக்கு கொடுக்கணும், கிறிஸ்தவனும் கிரியைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ரைட். புரியுதா? பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பவுல் அப்போஸ்தலனோட ஒரு போதனை காமிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். நான் பவுல் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 17 இங்கே அவர் மார்ஸ் மேடையில், ரைட், ஏத்தேன் பட்டணத்தில்
கிரேக்க மக்கள் முன்பாக பேசுகிறார். அவர் பேசின காரியத்தை கவனிங்க. 24 வாசிப்போம். நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற அதே மெத்தடை தான் அவரும் அங்கே போதிக்கிறார். 24 வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. சரி, இதை பார்த்து முடிக்கலாம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்கள் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எடுத்தோன்னே என்ன சொல்கிறாரு பாருங்க. இவங்க அவிசுவாசிகள். இவங்களாம் யூத மக்கள் கிடையாது. கிரேக்கர்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள். அவங்களுக்கு கர்த்தரை குறித்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாருங்க. ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கிறார் பாருங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால். எடுத்தவனே சொல்கிறாரு, கர்த்தர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன்றதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாரு. மைண்டில் வச்சுக்கோங்க. 25 பாருங்கள். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், the God who is the creator and the sustainer. கர்த்தர் தான் உருவாக்குனார், கர்த்தர் தான் தாங்குறாரு, ஜீவனை கொடுக்குறாரு, சுவாசத்தை கொடுக்குறாரு, சகலத்தையும் கொடுக்குறாரு. தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இங்கே அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? மனுக்குலம் மொத்தத்தையும். இவங்களாம் கிரேக்கர்கள் பாருங்கள். இவங்க வேறு தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன அர்த்தம்? உனக்கு அவரை தெரியாமல் இருக்குது, நீ வேறு யாரையோ வழிபட்டுட்டு இருக்கிற, ஆனால் அவர் தான் உனக்கும் தேவன். அதுதான் பாயிண்ட்டு. புரியுதா? 25 எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும், இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, பூமியில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் தான் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எல்லாம் செஞ்சது அவர். ரைட்? இப்போ பாருங்கள். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணராக இருக்கிறாரு, நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறாரு, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு, தாங்குகிறவராக இருக்கிறார். அவருக்குள்ளே தான் நம்ம வசிக்கிறோம். ரைட்? 29 பாருங்கள். நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. நீ இப்போ இந்த வழிபட்டு இருக்கிற இந்த விக்கிரகங்கள்லாம், விக்கிரகங்கள் வானத்தையும் பூமியை படைக்கிற கர்த்தர் நினைக்காத. அவருக்கு இதெல்லாம் ஒப்பு கிடையாது. நாட் ஈக்குவல் டு ஹிம். ரைட்? அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ சொல்லுங்கள், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு சில தேசத்தாருக்கு மட்டும் இல்லை, ஒரு சில பாஷை பேசுகிறவர்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். The command has gone out long time back. எல்லாரும் இனிமேல் மனம் திரும்ப வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. 31 கவனிங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ரைட்? இதெல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா ஏன் மனம் திரும்பணும்? ஏன்னா அவருடைய வார்த்தையை மீறி இருக்கிறோம், அதனால தான் மனம் திரும்பணும். ரைட்? அவருடைய வார்த்தை, யாரோட வார்த்தையோ இல்லை. கிரேக்க சட்டத்தை மீறினதுனால கர்த்தரோட நியாய தீர்க்க போகிறேன்னு சொல்லலை. இல்லை அவங்க வழிபட்ட தெய்வங்கள், அவங்களுடைய மதத்தில் இருந்த சட்டங்களை மீறினதுனால கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லலை. அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வழிமுறைகளை மீறினதுனால தான் நியாய தீர்ப்பு. ரைட்? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். எதுக்கு? அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அதாவது இயேசுவை கொண்டு பூலோகத்தை, சொல்லுங்கள் பூலோகத்தை, மனுஷனை மட்டும் இல்லை, யார் ஏதோ ஒரு தேசத்தாரை மட்டும் இல்லை கிறிஸ்தவர்களை மட்டும் கிடையாது, பூலோகத்தை, த ஹோல் எர்த், பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை, அதாவது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணியிருக்கிறார். இயேசு ஏன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார்?
ஏசு இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம், படிச்சுட்ருக்கோம் இல்லையா? நம்ம இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் சண்டே மெசேஜஸில் அதை குறிச்செல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஏசு ஏன் தெரியுமா உயிரோடு எழுப்பப்பட்டார்? அவர் தேவகுமாரன்றதுனால மட்டும் இல்லை, அவர் பாவமே செய்யாதவர். அவர் மரித்ததுக்கு காரணம் மனுக்குலத்தின் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நம் சார்பாக நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், அவருடைய பாவத்துக்காக அல்ல. அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார், குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதனால் மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் மரித்ததே பிதாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இல்லையா? அதனால் நியாயப்பிரகாரம் இயேசு தொடர்ந்து நரகத்தில் இருக்கக்கூடாது, மரணம் அவரை கட்டுப்படுத்தக்கூடாது. அதனால தான் நியாயாதிபதியாகிய பரலோக தேவன் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். புரியுதா? பைபிள் சேஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ். நீங்கள் ரோமர் எழுதின நிருபம், இப்போ போவேன், டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ரோமர் 1 அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் இப்படியே போதிக்குது. பரிசுத்தத்தின் ஆவியானவர் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். இதுதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்ன்றதுக்கு அத்தாட்சி. ஏன்னா இயேசுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார், அவரை உயிரோடு கூட எழுப்பினார். பாவம் செய்யாதவர் மரணத்துக்கு பாத்திரர் கிடையாது. நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரித்தார், ஆனால் அவர் மரணத்துக்கு பாத்திரர் கிடையாது. அதனால் அவர் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். தன்னுடைய வலது பார்சத்தில் அமரச் செய்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சாட்சி? நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதற்கு சாட்சி இதெல்லாம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இந்த நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால தான் மெசியா ரொம்ப முக்கியம். ஏன்னா மெசியா தான் அந்த நியாய தீர்ப்புலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். ஏன்னா பாவம் செய்த ஆத்மா மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யும்போது சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொல்லியிருக்குது. அதில் இயற்கை மரணம் இருக்குது, நித்திய மரணம் இருக்குது, நரகம் இருக்குது, அக்கினி கடல் இருக்குது. அப்போ அதனால் அதுக்கு நம்ம தப்பணும்னா இரட்சகர் தேவை. அதனால தான் கர்த்தர் ஒரே ஒரு மெசியாவை அனுப்பினார். இப்போ உலகம் முழுவதுக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் ஒரே நியாயாதிபதி. இப்போ அவர் நமக்கு ஒரே ஒரு வழியை கொடுத்துருக்கிறார். அந்த வழி இரட்சகராகிய மெசியாவாகிய இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை நம்ம அடுத்த வாரம் மெசேஜில் பார்ப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மெசேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் குடும்பத்தார், உற்ற உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கெட்டு பயன்பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.